finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். செஷன் 2 ரிவ்யூ வந்திருக்கும். அண்ட் எஸ், இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான நிலைமையில இருந்து ஓரளவுக்கு டீசென்ட் ஆன ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. 215 for 8 எண்ட் ஆஃப் செகண்ட் செஷன். அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷனை கம்பேர் பண்ணுவோம், செகண்ட் செஷன் நல்ல ஒரு கம்பேக், 5 wickets ஆட் பண்ணியிருக்காங்க செகண்ட் செஷன்ல. அண்ட் ஜடேஜா, அக்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா அவுட்ஸ்டாண்டிங்கா போலிங் போட்டாங்க. அஸ்வின் கொஞ்சம் ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா ஆயிட்டாங்க. நான் ஏன்னா நீங்க லைவ்ல மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் செஷன்ல ரொம்ப நல்லா போட்டாரு, செகண்ட் செஷன்ல ரொம்ப ட்ரை பண்றாரு, என்னென்ன பாலோ ட்ரை பண்றாரு. இந்த சென்ஸ் ஒரு டாப் ஸ்பின்னர் போடுறேன், ஒரு மாதிரி கிரீஸை யூஸ் பண்ணி போடுறேன்ற மாதிரி ரொம்ப டூ மச்சா ஷஃபிள் பண்ணி என்னென்ன புதுசா பண்றேன்னு சொல்லி அவர் ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. அந்த டிபிக்கல் அஸ்வின் போலிங் இருக்கும் பாத்தீங்களா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அப்பப்போ அப்படி போட்டுக்கிட்டே இருப்பார், லைன்ல உள்ள போட்டுக்கிட்டே இருப்பாரு, அவுட் ஆயிடுவாங்க. பட் அந்த பேஷன்ஸ் இல்ல, ஒரு மாதிரி T20 கிரிக்கெட்ல போலிங் போடுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அஸ்வினோட போலிங் பார்க்கும்போது செகண்ட் செஷன்ல அவரை பார்த்தா விக்கெட் எடுக்கிற மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி அடிச்சு ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு ஓவர முடிக்கணும், உடனே விக்கெட் வேணும்ன்ற மாதிரி போட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு டிபிக்கலான ஒரு அஸ்வின் ஸ்பெல்ல பார்த்த மாதிரியே இல்ல. ஸோ அஸ்வின் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு செகண்ட் செஷன்ல. வேற ஸ்பின் இவ்வளவு சூப்பரா எடுக்குது. அண்ட் ஜடேஜா சூப்பரா போட்டாரு, இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் ஜோ ரூட் எடுத்தாரு. ஆனா அதை விட முக்கியமா அக்சர் பட்டேல் எடுத்தாருங்க, ஜானி பேர்ஸ்டோ விக்கெட். ஐயோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட், அன்பிளேயபிள் பால். ஏன்னா பேர்ஸ்டோ அந்த இடத்துல $1 million இருந்தாரு இன்னைக்கு கண்டிஷன்ஸ்ல. நின்னுனாருன்னா சத்தியமா ஒரு 70 to 80 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. செம பால், அப்படி குத்தி ஆஃப் ஸ்டம்ப்ல அடிச்சுது. அண்ட் இமிடியேட்டா ஜோ ரூட் விக்கெட்டை ஜடேஜா எடுத்தாரு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஒரு ஸ்லோ டெலிவரியில விக்கெட் எடுத்தாரு. ரெஹான் அஹ்மத் செம பாலுங்க. அதாவது T20 கிரிக்கெட்ல சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், அதே நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்லயும் காமிக்கலாம், அது யூஸ் ஆகுன்றதா பும்ரா அப்பப்போ காமிப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்லயும் நீங்க ஸ்லோ டெலிவரிஸ் எல்லாம் போடலாம். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல பிச்சில் லைட்டா கிரிப் ஆகும் போது நீங்க அந்த ஸ்லோவர் பால்ஸ் போடும் போது என்ன ஆகும்னா, கிரிப் ஆயிட்டான ஆகும். அதே மாதிரி தான் இன்சைட் ஆகி நல்ல கேட்ச் KS பரத். அண்ட் KS பரத்தோட விக்கெட் கீப்பிங் பத்தி நம்ம சொல்லி ஆகணும், அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குதுங்க, செம்மையா பண்ணியிருக்காரு, நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அவரோட விக்கெட் கீப்பிங்ல, கிளியரா தெரியுது. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பேட்டிங் மட்டும் இந்த மனுஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா விளையாட ஆரம்பிச்சிட்டா கன்ஃபார்மா பிளேயிங் 11ல விளையாடுவார் இவரு அப்கமிங் கேம்ஸ்லாம். அண்ட் அட் சேம் டைம் DRS டிசிஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா KS பரத் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டா எதுக்கு போகணும் எதுக்கு போக கூடாதுன்றத கிளியர் கட்டா ரோஹித் சர்மா கிட்ட கேப்டன் கிட்ட போய் சொல்றாரு. அதுவும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் ஆக்சுவலா இந்தியாவுக்கு. அண்ட் அதான் தட் இஸ் வாட் குட் கம்பேக் ஃப்ரம் இந்தியா. பட் அட் சேம் டைம் பென் ஸ்டோக்ஸ் த கேப்டன் ஆஃப் இங்கிலாந்து, அவர் ஒரு எண்ட்ல ஸ்டேடியா 43 நாட் அவுட்ல ஆடுறாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், பென் ஸ்டோக்ஸ் டெய்ல் ஹேண்டர்ஸ் வச்சு சூப்பரா ஆடுவாரு. இங்கிலாந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 40, 250, 260 அடிச்சிட்டாங்கன்னா இந்த பிச்சில் அது நல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோருங்க, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் இந்தியா வந்து முடிஞ்ச வரைக்கும் 15-20 ரன்ஸ்குள்ள அவங்க ஆல் அவுட் ஆக பார்க்கணும். இல்லைனா டெஃபினட்டா இங்கிலாந்து வந்து லைட்டா அப்பர் ஹேண்ட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா 260ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கோர் இந்த கிரவுண்ட்ல, அதை தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியா கம்பேக் ஆவாங்களா, அண்ட் ஆர் இங்கிலாந்து வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணி ஒரு 250, 260 அடிச்சு இந்தியா மேல ப்ரெஷர் போடுவாங்கன்ற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், bye.